கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதான் யூபிஐ சர்க்கிள். இந்த யூபிஐ சர்க்கிள்னால் என்ன, இதனால் என்ன யூஸ், இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் மட்டும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த யூபிஐ சர்க்கிள்னால் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். யூபிஐ சர்க்கிள்னால் அதாவது ஒருத்தவங்களோட யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி இன்னொருத்தவங்க யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூபிஐ சர்க்கிளில் உங்கள் யூபிஐ ஐடியோட உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாராச்சும் யூபிஐ ஐடி ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அமௌண்ட் பே பண்ணணும், அது யாருக்காச்சும் அவசரமாக பணம் சென்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அவங்க அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லை அவங்க அக்கௌண்ட்டில் பணமே இல்லை அப்படின்னாலும் கனெக்ட் பண்ண உங்கள் யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி அவங்க யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் யூபிஐ சர்க்கிள். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எமர்ஜென்சி டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர் யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்க யாருக்காச்சும் அவசரமாக பணம் சென்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி உங்கள் யூபிஐ ஐடியோட அவங்க யூபிஐ ஐடி ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி அவங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் 2 பேர் இருப்பாங்க, ஒன்று பிரைமரி யூசர், இன்னொன்று செகண்டரி யூசர். நீங்கள் ஃபேமிலி மெம்பர் யாராச்சும் அவங்க யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ண உங்கள் யூபிஐ ஐடி கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் தான் பிரைமரி யூசர், உங்கள் யூபிஐ ஐடி யூஸ் பண்ண போகிற அவங்க தான் செகண்டரி யூசர். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பிரைமரி யூசர் 5 மெம்பர் வரைக்கும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த யூபிஐ சர்க்கிளில் பெர் டேக்கு 5000 வரைக்கும் தான் நீங்கள் வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர் இப்போதைக்கு என்பிசியோட அஃபிஷியல் ஆப்பான BHIM ஆப்பில் மட்டும்தான் வந்திருக்கு. ஃப்யூச்சரில் மற்ற யூபிஐ ஆப்ஸ் கூகுள் பே, ஃபோன்பே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வரும். இப்போ நம்ம இந்த BHIM ஆப்பில் எப்படி வந்து யூபிஐ சர்க்கிள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து BHIM ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பின்னை என்ட்ரு பண்ணி உள்ளே போனீங்கன்னா புதுசாக இந்த மாதிரி கீழே யூபிஐ சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே ஆட் அண்ட் மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பிரைமரி யூசர், அதாவது அவங்க யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ண உங்கள் யூபிஐ ஐடி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே 2 ஆப்ஷனில் நீங்கள் வந்து மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று அவங்களோட QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அவங்க யூபிஐ ஐடியை என்ட்ரு பண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நான் யூபிஐ ஐடியே என்ட்ரு பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பர் உங்கள் கான்டாக்ட்ஸில் இருக்கும்ல, அதை சர்ச் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேயே 2 ஆப்ஷன் காமிக்கும், ஸ்பெண்ட் வித் லிமிட்ஸ், அப்புறம் அப்ரூவ் எவ்ரி பேமெண்ட். ஸ்பெண்ட் வித் லிமிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிமிட் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி வந்து இவ்வளோ தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற லிமிட் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்ரூவ் எவ்ரி பேமெண்ட் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பெண்ட் வித் லிமிட்ஸ் அதில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அப்ரூவ் எவ்ரி பேமெண்ட்ஸ் வந்து நான் வந்து அடுத்து சொல்கிறேன். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பாக்ஸை டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் வந்து நீங்கள் மந்த்லி லிமிட் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து 15,000 வரைக்கும் நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் என் டேட்டும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். டெபிட் அக்கௌண்ட்டில் உங்கள் யூபிஐ ஐடி தான் செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுங்க. இப்போ உங்கள் யூபிஐ பின் கேட்கும், அதை என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகிருக்கும். அவங்க ஃபோனில் BHIM ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யூபிஐ சர்க்கிள் ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேலே ரிசீவ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அவங்க ரெக்வஸ்ட் வந்து இங்கே காமிக்கும், இங்கே அக்செப்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ½ hour கழிச்சு தான் நீங்கள் வந்து அவங்க யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். உடனேவும் பண்ணலாம், என்ன அவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணி ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ½ hour வெயிட் பண்ணுவோம். ½ hour வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இப்போ எப்படி இதில் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். யாருக்கு பணம் அனுப்ப போகிறீங்களோ அவங்கள சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு இப்போ இதில் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க யூபிஐ அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தவுட் எனி பின் நீங்கள் வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த செட் பண்ண மந்த்லி லிமிட்ஸ்குள்ளே தான் நீங்கள் வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். பெர் டேக்கு 5000 வரைக்கும் தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே இன்னொரு ஆப்ஷனும் காமிக்கும், ரெக்வஸ்ட் மணி டு பே. அதுவும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். என்ன அவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் சென்ட் ஆகும், சென்ட் ஆகி அவங்க அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ரூவ் எவ்ரி பேமெண்ட் அந்த ஆப்ஷன் தான். இன்கேஸ் மந்த்லி லிமிட் முடிஞ்சிருச்சு, அந்த லிமிட்டுக்கு மேலே அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பெண்ட் வித் லிமிட்ஸ் அதில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ அப்ரூவ் எவ்ரி பேமெண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது ஆல்ரெடி ஸ்பெண்ட் வித் லிமிட்ஸ் அந்த ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருந்தாங்க.
இருந்தாலும் இதுலேயும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் அப்ரூவ் எவரி பேமெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா சேம் போன மெத்தட் மாதிரி அவங்க ஃபோனுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகும். பீம் ஆப்பில் போயிட்டு அவங்க அக்செப்ட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூபிஐ ஐடி ஆட் ஆயிரும். இதுலேயும் செகண்டரி யூசர் பிரைமரி யூசரோட யூபிஐ ஐடி வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகும். அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி இதில் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் யாருக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்க சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட்டும் என்டர் பண்ணிட்டு அவங்க யூபிஐ ஐடியை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகும். அவங்க ஃபோனில் இந்த மாதிரி பேமெண்ட் ரெக்வஸ்ட் வந்திருக்கும். பேனவை கொடுத்து பிரைமரி யூசர் பே பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வந்து நினைப்பீங்க இதுக்கு அவங்கள கால் பண்ணியே பே பண்ண சொல்லலாம்ல அப்படின்ட்டு கேட்பீங்க. பட் ஒரு சில சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெண்ட் வித் லிமிட்ஸ் அந்த ஆப்ஷன் தான். அது எமர்ஜென்சி டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா பின் இல்லாமல் நீங்கள் டக்குன்னு அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ரெக்வஸ்ட்டுன்னு வெயிட் பண்ண தேவையில்ல. ஆல்சோ அதுலேயே அப்ரூவ் எவரி பேமெண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் மந்த்லி லிமிட் முடிஞ்சிருச்சு ஆர் லிமிட்டை விட அதிகமாக பே பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி அவங்க யாருக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்னா எப்போனாலும் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ரிமூவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து பீம் ஆப்பில் யூபிஐ சர்க்கிளை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ இது இப்போதைக்கு இந்த பீம் ஆப்பில் மட்டும்தான் வந்திருக்கு. ஃப்யூச்சரில் கூகுள் பே, ஃபோன்பே இந்த யூபிஐ ஆப்ஸ்லேயும் வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் அதில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தனியாக நான் வந்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.